இன்றைக்கு தேவன் எனக்கு கொடுத்த ஒரு வார்த்தை 2 ஊழியக்காரருடைய வாயிலிருந்து வந்துவிட்டது. உங்களோடு நான் பேசுகிறேன். யோவேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தின் மேற்பகுதி, தேசமே பயப்படாதே. கண்களை மூடுவோம், எங்களோடு பேசும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம், நல்ல பிதாவே, ஆமென். 1998ஆம் வருஷத்திலிருந்து தேசம் பயந்து கொண்டிருக்கிறது. தேசத்தில் தீவினைகள் பெருகிக் கொண்டிருக்கிறது. தேசத்தில் அசுத்தங்கள் பெருகிக் கொண்டிருக்கிறது. தேசத்தில் பலவிதமான வீழ்ச்சிகள் ஏற்பட்டு கொண்டு வருகிறது. 2004 மிகப்பெரிய சுனாமி வந்தது. அந்த சுனாமி நிமித்தமாக உலகத்தில் இருக்கிற அனைத்து தேசங்களும், கடலோர மாவட்டங்களில் இருக்கிற அத்தனை மாவட்டங்களும் சேதமடைந்தது. லட்சக்கணக்கான மக்கள் மரித்தார்கள். தேவனுடைய பிள்ளையே, அதற்கு பிறகு உலக வர்த்தக மையம் இடிக்கப்பட்டது. விமானத்தின் மூலமாய் மிக உயர்ந்த கட்டடம் இடிக்கப்பட்டது. ஆயிரக்கணக்கானோர் மரித்து மாண்டார்கள். அது மாத்திரமல்ல, ஜப்பான் குலுங்கினது. முதல் முறையாக உலக நாடுகளிலேயே ஜப்பான் குலுங்கினது. பயங்கரமான பூமி அதிர்ச்சி பூமியிலே மட்டுமல்ல, கடலிலேயும் ஏற்பட்டது. ஜனங்கள் திகிலுக்குள்ளாக போய்விட்டார்கள். ஜனங்கள் பயத்திற்குள்ளாக போய்விட்டார்கள். 2020 வந்தது. மகிழ்ச்சியோடு ஜனவரி மாதத்தை தொடங்கினார்கள். பிப்ரவரி மாதத்திற்குள் வந்தார்கள். மார்ச் மாதத்திற்குள் நுழைந்தார்கள். ஒரு சில நாட்களிலேயே கொரோனா என்ற கொள்ளை நோய் வந்தது. நாளை ஒரு நாள் லாக்டவுன். யாரும் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது. எல்லாரும் வீட்டிற்குள்ளே இருங்கள். எல்லாரும் திகிலடைந்து அவர்கள் வீட்டுக்குள் போய் பதுங்கி கிடக்கிறார்கள். அதற்கு பிறகு 21 நாள் சொல்லுகிறார்கள், வெளியே வராதீங்க, வைரஸ் வருகிறது, வெளியே வராதீர்கள், காய்ச்சல் வருகிறது, வெளியே வராதீர்கள். யாராவது தும்மினால், அந்த தும்மலின் உமிழ் நீரினால் உனக்கு கொள்ளை நோய் வந்துடும். 2020 பயத்தின் திகிலின் ஆண்டு. 2021 மடிந்து விழுந்தார்கள். 5 கோடிக்கு மேலாக ஜனங்கள் தேசத்திலே மரித்து போனார்கள். டெலிவிஷனில் பார்த்தோம், பத்திரிகையில் பார்த்தோம், முகநூல்களில் பார்த்தோம். 2025 பிறந்தது. அமெரிக்காவில் 2 நகரங்கள் எரிந்து கொண்டே இருந்தது. அத்தனை வீடுகளும் எரிந்தது. காடுகளிலே தீ பிழம்புகள் எரிந்து அங்கிருக்கிற எல்லாத்தையும் வறட்சியாக்கினது. 25வது வருஷம் அமெரிக்காவில் இருந்து இந்திய ஜனங்கள் வேலையை இழந்து, பணத்தை இழந்து நம்முடைய தேசத்திற்கு வர ஆரம்பித்தார்கள். தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளாக பயம், தேவனுடைய பிள்ளைகளுக்காக உள்ள பயத்தின் தீவிரம். உலகத்தில் இருக்கிற ஜனங்களுக்கும் பயம். என்ன நடக்குமோ? 2026 பிறந்தது. பிறக்கும் பொழுதே பனிப்புயல், பிறக்கும் பொழுதே ஃப்ளட், பிறக்கும் பொழுதே ஃப்ளைட் கிராஷஸ், பிறக்கும் பொழுதே ஆங்காங்கு வெள்ளச்சேதங்கள், பிறக்கும் பொழுதே பொருளாதாரத்தில் மாபெரும் வீழ்ச்சி, பிறக்கும் பொழுதே புதிய வகையான தொற்று வந்துவிட்டது. தேசம் பயந்து கொண்டிருக்கிறது. தேசம்னா யாரு? வாகமன் என்ற எழுத்துள்ள பெயரில் உள்ள இடமா? தேசம் என்றால் நீங்கள். கேரளாவிலே மிகப்பெரிய மலைச்சரிவு ஏற்பட்டது. வயநாட்டில்
ஒரு சகோதரன் யூடியூப்ல புதிய தலைமுறையில போடுகிறார்கள். 3 நாளைக்கு முன்பாக வயநாட்டிலிருந்து துபாய்க்கு சென்று விட்டார். குறித்த நாளிலே போன் பண்ணுகிறார். போன் ரிங் ஆகவில்லை, என்கேஜ் டோன் வரவில்லை, நாட் அவைலபிள் வருகிறது. ஓடி போகிறான் எஜமானிடத்தில், ஐயா ப்ளீஸ் எனக்கு லீவு கொடுங்க, வயநாட்டில் நிலச்சரிவியா, வீட்டுக்கு போன் பண்றேன், போன் எடுக்கல, லீவ் கொடுக்க முடியாது, போயா நீயும் வேலைன்னு சொல்லிட்டு விமானத்தின் மூலமாய் வந்து கொச்சியில் இறங்கி வயநாடு நெருங்குகிறார். அவர் இருந்த கிராமமே இல்லை, அவர் இருந்த கிராமமே இல்லை. ஒரு இடத்துல துளி அளவு அந்த மனைவியினுடைய சேலையின் துணி ஒரு சிறிய அளவு அங்க இருக்கிறது. அவன் சொல்லுகிறான், ஐயா வாங்க, என் மனைவியினுடைய சேலை சின்னதா தெரியுதுயா, தோண்டி பாருங்கயா, என் மனைவியின் சடல் அங்க இருக்கும், என் 2 பிள்ளைகளுடைய சடல இருக்கும், என் தாயாருடைய சடல இருக்கும், பிளீஸ். எல்லாம் தோண்டியாச்சுப்பா, போய் ஹால்ல போய் பாரு. ஹால்ல போய் தலைதறிக்க ஓடுகிறான். ஒவ்வொரு பிணத்தையும் அந்த துணியை எடுத்து எடுத்து பார்க்கிறான். மனைவி காணோம், பிள்ளைகள் காணோம், அம்மா காணோம். பைத்தியம் படித்து முடியெல்லாம் பீத்து இழுத்து உருளென்று உருளுகிறான். எதற்காய் பயந்து கொண்டிருக்கிறாய்? எதற்காய் நடுங்கிக் கொண்டிருக்கிறாய்? எதற்காய் திகிலோடு இருக்கிறாய்? எதற்காய் பதற்றத்தோடு இருக்கிறாய்? இன்னும் தேசத்தில் பலவிதமான காரியங்கள் நடந்தே தீரும், மாற்றம் இல்லை. யார் கூக்குரலிட்டாலும் சரி, யார் பயங்கரமான சூழ்நிலைகளிலே அவதிப்பட்டுக் கொண்டிருந்தாலும் சரி, தீவனை உண்டு உண்டு. இனி தேசம் அவ்வளவுதான், இனி உலக நாடுகள் அவ்வளவுதான். ஐநா சபை கைவிரித்து விட்டது. என்ன கைவிரித்தது? இனி பொருளாதாரத்தில் எந்த நாட்டையும் வளர்ச்சி அடைய செய்ய முடியாது. இந்தியாவின் ஷேர் மார்க்கெட் விழுந்தது. இணையதளத்தில் கொள்ளையடிக்கிறானுங்க, நம்ம ஜிபேல இருந்து பணம் எடுத்துறானுங்க, நம்ம அக்கௌண்ட்ல இருந்து பணம் எடுத்துறாங்க மொத்தமாய். கோயம்புத்தூரிலே ஒரு சகோதரன் இடத்துல வந்து சொன்னார், திடீரென்று ஒரு லிங்கை கொடுத்தான் பிரதர், அந்த லிங்க்ல போனேன், மெசேஜ் வருகிறது, இவ்வளவு பணம் வைத்திருந்தேன் பிரதர், அத்தனையும் எடுத்துட்டான். ஓடு ஓடுன்னு ஓடுகிறேன் பேங்குக்கு. அவன் யார் என்றே அவர்களால் கிரகிக்க முடியல. ஏதோ ஒரு இடத்துல அக்கௌண்ட் ஓபன் பண்ணி இருக்கிறான், பணத்தை எடுத்துட்டான், பணத்தை கையில வாங்கிட்டான், எங்கேயோ ஓடிவிட்டான். அவன் கொடுத்த அட்ரஸ், அந்த வீட்டிலே போய் பார்த்தால் அப்படி ஒரு வீடும் அப்படி ஒரு தெரு பெயரும் இல்லை. தேவஜனமே பயம். 24 வருஷம் இந்த வாகமண்ணிலே கர்த்தருடைய மிகப்பெரிய கூட்டத்தை அன்புதாசன் நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த கூட்டத்திற்கு பிளஸ் வாகமன் என்ற பெயரை ஏன் வைத்தார் என்று தெரியுமா? தேசத்தில் இருக்கிற திகில் இன்று இரவு முறியடிக்கப்பட போகிறது. வாகமனில் முறியடிக்கப்பட போகிறது. வாகமனுக்கு அருகாமையில் இருக்கிற எஸ்டேட்டுகளில் முறியடிக்கப்பட போகிறது. வாகமனில் இருக்கிற சபைகளில் இருக்கிற கிரியைகள் முறியடிக்கப்பட போகிறது. ஹல்லேலூயா. இங்க வந்திருக்கிறவங்களை எல்லாம் பார்த்து சொல்றேன், இன்றைக்கு ராத்திரி உங்களுக்கு முறியடிக்கப்பட்டு விடுவிக்கப்பட்டு உடைக்கப்பட்டு தேவ சமூகத்திலே நெஞ்சை நிமிர்த்தி கொண்டு நடக்க போகிறீர்கள். It's not my word.
This is a prophetical word. இது கர்த்தருடைய வார்த்தை. இது கர்த்தருடைய வார்த்தை. இன்றைக்கு 3 காரியங்களினால் தேசத்தில் இருக்கிற காரியங்கள், நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற காரியங்கள் விடுவிக்கப்படும். அதற்கு முன்பாக 2 வசனத்தை உங்களுக்கு நான் சொல்லி அந்த வசனங்களுக்குள் கடந்து சென்று உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். தேசமே 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 கர்த்தருடைய வார்த்தையை கேள். தேசத்துல கர்த்தருடைய வார்த்தை இல்லை. எல்லாமே இந்த ஹோலி பைபிளில் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற எல்லாமே நடந்து கொண்டிருக்கிறது. கொள்ளை நோய், பூமி அதிர்ச்சி, வெள்ளச்சேதம், ஜனத்திற்கு விரோதமாய் ஜனம், ராஜ்யத்திற்கு விரோதமாய் ராஜ்யம். தேசம் சீர்கெட்டு போய் கொண்டிருக்கிறது. தேசம் பொருளாதாரத்தில் சீர்கெட்டு போய் கொண்டிருக்கிற தேசத்தில் வீழ்ச்சி. வருஷம் 1ஆம் தேதியிலிருந்து எடுத்து பாருங்க, பயங்கரமான மரணங்கள். வாலிப பிள்ளைகள், வாலிப பசங்க மரணம். தமிழ்நாட்டிலே மட்டும் ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து நேற்றைய தினம் வரைக்கும் 76 ஊழியர்கள் இறந்திருக்கிறார்கள். உங்கள் கேரளாவில் கணக்கெடுத்தேன், 26 தேவனுடைய ஊழியர்கள் இந்த வருஷத்திலே மட்டும் மரித்திருக்கிறார்கள். உங்கள் கேரளாவிலே ஒரு பகுதியில அப்பா, மகன், மகள் 3 பேரும் சென்றார்கள். வாகனம் நேருக்கு நேராய் மோதி 3 பேரும் மரித்து போனார்கள். அடக்க நிகழ்ச்சியை பார்த்தேன். அந்த தாய் பதறுகிறாள், அந்த தாய் துடிக்கிறாள். ஒரு மகன், ஒரு பிள்ளை, புருஷன் ஊழியம் செஞ்சிட்டு இருந்தாரு, பிள்ளைகளை ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போனாரு. எதிர்த்தாப்புல வந்த பஸ் அடித்து அங்கேயே 3 பேரும் மரணம். 3 பெட்டியில 3 பேருடைய சடலம் வைக்கப்பட்டது. விபத்துகள், ஆபத்துகள், கொள்ளை நோய்கள், காய்ச்சலின் தீவிரம். மிகப்பெரிய டாக்டர் இடத்துல பேசிக் கொண்டிருந்தேன் 2 வாரத்திற்கு முன்பாக. சொல்றாரு, காய்ச்சல் சொல்றாங்க பிரதர், இன்ஜெக்ஷன் போடுறோம், செத்து போயிடுறாங்க. காய்ச்சல் வராங்க, மாத்திரை கொடுக்கிறோம், மூச்சு முட்டிருது, செத்து போயிடுறாங்க. இப்ப வருகிற காய்ச்சலுக்கு அறிகுறி இல்லை. வைரஸ் பரவி கொண்டிருக்கிறது, வைரஸ் பரவி கொண்டிருக்கிறது. ஆஃப்டர் எலெக்ஷன், கேரளாவில் உள்ள எலெக்ஷனும் தமிழ்நாட்டில் உள்ள எலெக்ஷனும் முடிந்த பிறகு டிக்ளேர் பண்ண போகிறார்கள். முடிந்தால் இந்த வருஷமும் லாக்டவுன் ஆகும், இந்த வருஷமும் சபைகள் அடைக்கப்படும். எப்படி தேசம் சரியாகும்? ஏசாயா 1:19, நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். கையை தட்டி ஆமேன் சொல்லுங்க பாப்போம். கையை தட்டி ஆமேன் சொல்லுங்க பாப்போம். கையை தட்டி நல்ல ஆண்டவருக்கு நல்ல துதியை செலுத்துங்க பார்க்கலாம். நல்ல ஆவியில நிரம்பி, உன்னை காத்துக் கொள்ளுகிற தேவன், உனக்கு நன்மை செய்கிற தேவன், எத்தனை தீங்கு உலகத்திலே நடந்தாலும் உன்னை, என்னை, இங்க இருக்கிற ஊழியர்களை கர்த்தர் காத்துக் கொள்வார். சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும் கர்த்தரை தேடுகிற எனக்கோ, உனக்கோ, நமக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. சாரிபாத் விதவையை நினைத்துக்கொள். பஞ்ச காலத்தில் எல்லாரையும் போஷித்தார். ஹல்லேலூயா. எலியாவை போஷித்தார், விதவையை போஷித்தார், மகனை போஷித்தார். பஞ்ச காலம் முடிகிற வரைக்கும் எண்ணெய் குறையவில்லை, மாவு குறையவில்லை. பயப்படுறீங்களா? உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு பயப்படாத. என்ன சொல்றாரு? என்ன சொல்றாரு? உங்களை பார்த்தா இவ்வளவு வார்த்தைகளை நான் பேசின பிற்பாடு பார்த்தா ஒவ்வொருத்தர் கண்ணு இப்படி இருக்கு.
ஐயோ இங்கிருந்து போலாமா வேண்டாமா, மேல சபையிலே போய் படுத்துக்கலாமா வேண்டாமா, பாஸ்ட் இந்த 5 நாள் மட்டும் சோறு போடுறாரு, ஆயுள் முழுவதும் சோறு போட்டாருன்னா இங்கேயே உட்காந்துக்கலாமே, இதே மாதிரி ஊழியக்காரங்களை 5 பேரை கூட்டிட்டு வந்தாருன்னா பிரசங்கம் பண்ண வச்சு கேட்டுட்டே இருக்கலாமே. ஹல்லேலூயா. உன்னை காத்துக்கொள்ளுவார், உன் கணவனை காத்துக்கொள்ளுவார், உன் பிள்ளைகளை காத்துக்கொள்ளுவார், பேர பிள்ளைகளை காத்துக்கொள்ளுவார், மருமக்கமார்களை காத்துக்கொள்ளுவார், பேத்திகளை காத்துக்கொள்ளுவார், கொல்லு பேரன் கொல்லு பேத்தி காத்துக்கொள்ளுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வாலிப பிள்ளைகள் எல்லாம் சரியா எழுமணும். இன்னைக்கு அப்படியே அக்கினியின் காற்று வேகமா வரப்போகுது. துள்ளி குதிச்சு, உங்க மலையாளத்தில் சொல்லுவாங்களே, சாடி போகணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சும்மா இருக்கிற இடத்துல இருந்து ரபல பல பலன்னு சொல்லக்கூடாது. அக்கினி, ஆனந்த தைலம், மகிமை அப்படி பெற்றுக்கொண்டு இங்க இருக்கிறவங்க ஓடணும், அங்க இருக்கிறவங்க இங்க ஓடி வரணும், இங்க இருக்கிறவங்க அங்க ஓடணும், அங்க இருக்கிறவங்க அந்த பக்கம் ஓடணும். போய் பிடிக்கிறதே வேலையா இன்னைக்கு போயிடணும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நீங்க போய் வீட்டில் போய் உங்க புருஷனை பார்த்து, ஐயா இன்னைக்கு ஏன் தான் மீட்டிங் போனேன்னு தெரியல, பயமா இருக்குதுயா, கை காலெல்லாம் நடுங்குதியா, எங்கேயாவது டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போய் இன்ஜெக்ஷன் போடு. அவரு சொல்லுவாரு, ஏற்கனவே நான் நடுங்கிட்டு தான் வரேன், நீ என்னடா நான் அதிகமா பயப்படுத்துறியே. பிள்ளைகளே இங்க வாங்கன்னு கூப்பிட்டா அவங்க கம்பளி போட்டு நடுங்கிட்டு இருக்கிறாங்க, கம்பளி போட்டு நடுங்கிட்டு இருக்கு. ஏன் பிள்ளைகளா இப்படி நடுங்குறீங்கன்னு கேட்டா, ஐயோ இன்னைக்கு அந்த டொனால்டு ஆபிரகாம் ஏன் தான் பிரசங்கம் பண்ண விட்டாரோ தெரியல, எங்களை எல்லாம் பயப்படுத்திட்டாரு. ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், நீதிமானுடைய சந்ததி அப்பத்திற்கு இறைந்து தெரிவதில்லை. நீதிமான் ஓடி அவருடைய பலத்த கைக்குள்ளே சுகமாயிருப்பான். உன் பிள்ளைகளையும் உன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் நீ காண்பாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு ஒரு நம்பிக்கை என்ன தெரியுமா, என்னையை விட்டுட்டு இயேசு மேல போக மாட்டார். சொல்லுங்க அப்ப, யாரை விட்டுட்டு? நான் என்னை விட்டுட்டு தானே சொன்னேன். ஏங்க நீங்க என்னையை விட்டுட்டுன்னா உன்னைன்னு சொல்லணுங்க. என்னை விட்டுட்டு இயேசு மேல போக மாட்டார். என்னை கூட்டிட்டு போறது தான் அவருடைய சித்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரவாயில்ல, இந்த வாகமன்ல எல்லாம் கொஞ்சம் முழிச்சுட்டு தான் இருக்கிறீங்க. இங்க இருக்கிற பாஸ்டர்களை எல்லாம் பாராட்டணும். ஒரு சில இடத்துல சொன்னோம்னு வச்சுக்கோங்க, உங்களை ஆண்டவர் கைவிடாதபடி தூக்கி கொண்டு போவான்னு சொல்லுவாங்க. அப்போ உங்களை அப்படின்னு கேட்பேன். ஹல்லேலூயா. என்னை ஆண்டவர் கட்டாயம் அவருடைய ராஜ்யத்திற்கு கொண்டு போய் சேர்ப்பார். ஹல்லேலூயா. ஆரம்ப காலத்தில் நிறைய பிசாசுகளை ஓட்டிட்டு இருக்கிறேன், நிறைய பிசாசுகளை ஓட்டுவேன். ஓட்டிட்டு வீட்டுக்கு வந்து கண்ணை மூடி ஜெபம் பண்ணா பூரா பிசாசா வரும். நாக்கா வரும், கண்ணா வரும், கையா வரும், நெகமா வரும், அப்படி வந்துக்கிட்டே இருக்கும். பயந்துக்கிட்டே இருப்பேன். பயந்துட்டே இருக்கும்போது நான் சொல்லுவேன், ஏசப்பாட்ட, ஏசப்பா இன்றைக்கு ராத்திரி ஒருவேளை நீர் வந்தீரையானால் எனக்கு உம்முடைய சிங்காசனம் வேண்டாம், உம்முடைய பக்கத்திலும் எனக்கு இடம் வேண்டாம், உம்மை பக்கத்திலே பார்க்கவும் எனக்கு மனமில்லை. எங்கேயாவது ஒரு பக்கம் பரலோகத்தில் ஏதாவது ஒரு கிளை இருந்துச்சுன்னா அந்த மரக்கிளையில தொங்க எனக்கு சான்ஸ் கொடுத்துருங்க. தயவு செய்து நரகத்தில் மட்டும் போட்டுறாதீங்க ஆண்டவரே. அங்க இருக்கிற பிசாசுகள் எல்லாம் நம்ம மேல கோபமா இருக்கிறான், வறுத்து வறுத்து தள்ளுவான். ஏண்டா போடான்னு சொன்னையா, ஏண்டா எட்டி உதைப்பேன்னு சொன்னையா, உன்னை கட்டுறேன்னு சொன்னையா, உன்னை எரிக்கிறேன்னு சொன்னையா, பாரு உன்னை நான் என்ன செய்யறேன். ஹல்லேலூயா. அதுக்கு பிறகு பாருங்க, எனக்கு அசாதாரண நம்பிக்கை வந்து, பிசாசே உன்னில் இருக்கிறவரை விட என்னில் இருக்கிறவர். ஹல்லேலூயா. ஆண்டவர் தலையை வந்து நசுக்கிறாரு, இப்ப எங்க கையில கொடுத்திருக்காரு, நாங்க காலில் மிதிச்சிட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. அவராவது தலையை நசுக்கினார், நாங்க உன்னுடைய கழுத்திலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் மிதி மிதி மிதிச்சிட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
இங்க பேத்தி ஒரு பாட்டு பாடிட்டு இருந்தா, மிதி 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 துதி 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 மிதி 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 மிதி. இவாம்மா என்னம்மா பாடிட்டு இருக்க தங்கமயிலே அப்படின்னு கேட்டேன். இல்ல டாடி டாடி பாடிட்டு இருந்தாரு, துதி 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 மிதி மிதி மிதி. என்னடா இப்படி ஒரு பாட்டு வந்திருக்குதா அப்படின்னு கேட்டா என் பையன் பாடி காமிக்கிறான். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அந்த பாட்டை பாடினீங்கன்னு தெரியல. நானும் 3 நாளா பார்க்குறேன். இவங்களும் பாட மாட்டேங்கிறாங்க, இவங்களும் பாட மாட்டேங்கிறாங்க, அவரும் பாட மாட்டேங்கிறாரு. எனக்கும் பாட தெரியாது. ஹல்லேலூயா. அதனால இன்றையிலிருந்து நாம் என்ன செய்ய போகிறோம்? அவனை மிதித்து துதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. பாருங்க, இன்னைக்கு 3 காரியத்தை சொல்லி உங்களை அனுப்ப போறேன். உங்கள் வீட்டின் கதவை திறப்பீர்கள், வீடு பிரகாசமா இருக்கும். அந்த வீட்டின் நடுவிலே இயேசு உட்கார்ந்திருப்பார். அந்த வீட்டை சுற்றிலும் அக்கினி மதில் இருக்கும். அந்த வீட்டை சுற்றிலும் யோபுவுக்கு அமைத்த அந்த வேலி இருக்கும். அந்த வீட்டின் நிலைக்காலில் ரத்தம் பூசப்பட்டிருக்கும். அந்த வீட்டின் நிலைக்காலில் சுடரொளி பட்டயம் வைக்கப்பட்டிருக்கும். நம்புறவங்க என் வீட்டுல இப்பவே ஆயத்தமாக்கிட்டாருன்னு சொல்றவங்க கைய தட்டி அந்நிய பாஷையில பேசி ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உஷாபா பாபா 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 இரந்தல ரபக்கரபுல பல 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 பல. வாகமனே, உங்களுக்கு இந்த வார்த்தை தான், உங்களுக்கு இந்த வார்த்தை தான். டுடே ரைட் நவ், இந்த நிமிஷத்தில் இருந்து கர்த்தர் சொல்லுகிறார், வாகமனையும் வாகமனில் சுற்றி இருக்கிற அத்தனையிலும் கர்த்தருடைய வேலி இந்த ராத்திரி வேளையிலே இந்த நிமிஷத்தில் எழுப்பப்படுகிறது. Hallelujah, hallelujah, Jesus, amen. 3 காரியம். பாஸ்டர் அந்த வசனத்தையே சொல்லிட்டாருங்க. ஜான் மார்ட்டின் பாஸ்டர், கிரேட் ப்ராஃபட். 1 யோவான் 1:7 இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொட்டு சொட்டாய் சொட்டி சொட்டாய் சொட்டி சொட்டாய் இந்த நிமிஷத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் வாகமனில் மாத்திரமல்ல, இங்க வந்திருக்கிற மேல, எம் மேல, ஊழியக்காரர் மேல, ஊழியக்காரங்க குடும்பங்களின் மேல, விசுவாசிகளுக்கு மேலாக ரத்தம் சிந்தப்படுகிறது. அன்றைக்கு ஆபேலின் ரத்தம் பூமியிலே சத்தமிட்டது உண்மை. இன்றைக்கு 2026 ஆண்டுகளுக்கு முன்பாக கொல்கத்தா மலையிலே சிந்தப்பட்ட இயேசுவின் ரத்தம் வாகமனில் வந்திருக்கிறது. அது உங்களை நோக்கி சத்தமிடுகிறது. ரத்தம் உங்களை நோக்கி சத்தமிடுகிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும். பாஸ்டர் இன்னொரு வார்த்தையை அதிலே சொன்னார். இந்த பாயிண்ட்ல வரக்கூடிய ஒரு வார்த்தை, பாவம் சாபம், சாபம் பாவம். பாவத்தினால் வந்த சாபம் இன்றைக்கு உங்கள் வீட்டை விட்டு கட்டவிழ்க்கப்பட போகிறது. 75% இங்கே அமர்ந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுடைய குடும்பத்திலே சாபம் இன்றைக்கு தேவன் உடைக்க போறார். இன்றைக்கு தேவன் உடைக்க போறார். 4வது நாள் கூட்டத்திலே அல்ல, 5வது நாள் கூட்டத்திலே அல்ல, அது வேறு. டுடே இந்த ராத்திரி வேளையில உன் மேல இருக்கிற சாபம் உடைய போகுது. ஹல்லேலூயா. வாகமன், யார் யார் எந்த வீட்டில் சபிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறீங்களோ, நீங்க யாரா இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்து யார் தெரியுமா? உதவி செய்கிறவர். இயேசு கிறிஸ்து யார் தெரியுமா? கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம் தெய்வம் அல்ல. பைபிள் சொல்லுகிறது, உனக்கு அவர் அப்பாவாய், உனக்கு அவர் பரம வைத்தியரா இருக்கிறாரு. நீங்கள் யாரா இருந்தாலும் சரி, ஆன்லைனில் பார்க்கிறவர்களும் சரி,
இந்த நிமிஷத்தில் ஒரு ரத்தம் சொட்ட போகிறது. உங்கள் சாபங்களை முறிக்க போகிறது. துன்மார்க்கனுடைய வீட்டில் கர்த்தரின் சாபம். குழந்தை ஊனமா பிறக்குதா? சாபம். விபத்தில் மரிக்கிறார்களா? சாபம். கேன்சரில் மரிக்கிறார்களா? சாபம். டியூமரில் மரிக்கிறார்களா? சாபம். இள வயதில் மரிக்கிறார்களா? சாபம். இள வயதில் விதவையா? சாபம். இள வயதில் தற்கொலை செய்கிறார்களா? சாபம். abnormal child, சாபம். கடன் பிரச்சனை சாபம். வாலா வெட்டி சாபம். டைவர்ஸ் சாபம். இன்னும் எத்தனையோ காரியங்கள் சொல்லலாம். எத்தனையோ காரியங்களை சொல்லலாம். ஒரு சகோதரி பதறி அடித்துட்டு போன் பண்ணாங்க. பிரதர், என் புருஷனை ஆம்புலன்ஸ்ல கொண்டு போயிருக்கிறாங்க. ஐசிக்குள்ள போறதுக்கு முன்னால வாங்க போனேன். அவரை பார்த்து, ஐயா நான் ஜெபிக்கட்டுமா என்று கேட்டேன். அவர் சொன்னார், ஐயா முதல்ல என் தகப்பன் ஹார்ட் அட்டாக்ல செத்தாரு. ரெண்டாவது எங்க தாய் ஹார்ட் அட்டாக்ல செத்தாங்க. மூணாவது என் சகோதரி ஹார்ட் அட்டாக்ல செத்தாங்க. நாலாவது என் சகோதரன் ஹார்ட் அட்டாக்ல செத்தாங்க. இப்ப நான் அஞ்சாவதா உள்ள போறையா. நானும் செத்துருவான் பயமா இருக்குதுயா. ரெண்டாவது படிக்கிற பிள்ளை, 8வது படிக்கிற பிள்ளை. ஐயா காப்பாத்துங்க. உள்ள ஸ்ட்ரக்சர்ல கூட்டி கொண்டு போற நில்லுங்கள் சொன்னேன். தலையில கை வச்சு ஆண்டவர் சொன்னார், இவர் தகப்பனாரின் 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 மூலமாக சாபம். Third generation. ஒருவரும் இந்த சந்ததியில் இருக்கக்கூடாது என்று சாபம். உங்க மேல இருக்கிற சாபத்தை தேவன் மாற்றுகிறார். போங்க உள்ளன. 2 நாளில் திரும்பி வந்து விட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிள்ளை தாறுமாறாய் போகிறதா? சாபம். எவனையாவது கூட்டிட்டு ஓடுறாளா? சாபம். எவனையாவது கூட்டிட்டு ஓடுறானா? சாபம். அந்நிய நுகத்தில் பிணைக்கப்படுறாங்களா? சாபம். அவிசுவாசியோடு இணைக்கப்படுகிறார்களா? கர்ஸ். விமானத்தில் பயணிக்கும் பொழுது விமானம் வெடித்து சிதறி சாகிறார்கள். சாபம். கொள்ளை நோயில் சத்தார்கள். சாபம். தீ விபத்தில் மரித்தார்கள். சாபம். இன்றைக்கு உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றார், உன் மேல என்ன சாபம்? பார்த்துக்கோ. யோசி. புரண்டு புரண்டு புரண்டுகிறாய். அழு அழுன்னு அழுகிறாய், உருளுகிறாய். ஃபாஸ்டிங், நான் ஃபாஸ்டிங், நான் ஃபாஸ்டிங் ஜெபிக்கிற. நோ பிளெஸிங். சாபம். உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு. நான் நடந்து வந்துட்டு கொண்டிருக்கும் பொழுது சொல்றேன் ஆண்டவர்கிட்ட, ஏசப்பா இந்த வார்த்தைகளை நான் பேச போறேன். யாராவது 2 பேர் ஜெபிப்பாங்க, யாராவது வொர்ஷிப் நடத்துவாங்க, யாராவது ஜெபம் நடத்துவாங்க. 2 ஊழியக்காரர்களும் சரி, ஆராதனை நடத்தினவரும் சரி, ஜெபம் நடத்தின போதகர் ஜான் மார்ட்டின் அவர்களும் சரி, இன்ட்ரோடக்ஷன் கொடுத்த போதகர் எலிசா அன்பு அவர்களும் சரி, நான் என்னென்னலாம் பிரசங்கிக்கணும்னு கர்த்தர் எனக்கு உள்ளே கொடுத்தாரோ அத்தனை வந்துருச்சு. இன்னைக்கு உன் சாபத்தை முறிக்கிறதுக்கு இயேசுவின் ரத்தம். தலையில முள்கிரீடம், பெரிய கோளு தலையில் அடிச்சா முள்கிரீடத்துல முள்ளு இயேசுவின் தலையிலே நுழைந்தது. பொன்னிறமான முடி சவப்பு நிற முடியாய் மாறினது. புறாவின் கண்கள் சவப்பு நிற கண்ணாய் மாறினது. அழகானவர், அருமையானவர்,
பள்ளத்தாக்கின் லீலி, ரூபவதி, லீலி புஷ்பம் சிலுவையிலே முடி சூட்டப்பட்டு, முட்கிரீடம் சூட்டப்பட்டு ரத்தம் அடிந்து கொண்டிருக்கிறது. உலகத்தின் ஜனங்களுக்காக ஆல்ரெடி ரத்தத்தை சிந்திட்டேன். அந்த ரத்தம் கொஞ்சம் கொஞ்சமாய் இந்த வாகமனுக்குள்ளாய் நுழைந்து கொண்டிருக்கிறது. இன்னும் ஒரு சில நிமிடங்களுக்குள்ளாக உன் சிரசிலே அந்த ரத்தம் விழப்போகிறது. உன் வீட்டிலே விழப்போகிறது. உன் பிள்ளை மேல விழப்போகிறது. உன் பையன் மேல விழப்போகிறது. வாலிபனே, மனம் திறந்த வாலிப பிள்ளையே, ஒன்னும் தெரியாது நினைச்சிட்டு இருக்கிறியா? பாவம், பாவம். ஒரு இன்ஜினியர் என்னிடத்தில் வந்தார். என் மனைவி திடீரென்று வீட்டை விட்டு ஓடிவிட்டாள். நான் கேட்டேன், ஏயா? நான் மெட்ராஸ்ல இன்ஜினியர், பயங்கரமா கடன் வாங்கினேன். என்னுடைய நண்பன் 50,000 ரூபாய் கொடுத்தான். யாருக்கும் தெரியாமல் கடன் கட்ட முடியாமல் கோயம்புத்தூருக்கு வந்துட்டேன். யாருக்கும் கடன் அடைக்கவில்லை. என்னுடைய நண்பன் திடீர்னு கோயம்புத்தூருக்கு வந்துட்டான். எனக்கு ரொம்ப கடன். என்னுடைய டாக்டர் தொழில் மேலே வரவில்லை. நீ 50,000 ரூபாய் கொடுத்தா எனக்கு நான் ஒரு கடன் அடைச்சிருவேன். நீ என்னைக்கு கொடுக்கறியோ அன்னைக்கு நான் வீட்டை விட்டு போகிறேன். வீட்டில் படுத்துக்கொண்டான். 7 நாள் ஆனது. இன்ஜினியர் வீட்டுக்குள் போகிறார். மனைவி இல்லை, டாக்டரும் இல்லை. போன் பண்ணினால் டாக்டர் சொல்றாரு, 50,000 ரூபாய் நீ எனக்கு கொடுக்க வேண்டாம். உன் மனைவியை நான் வசியம் பண்ணி தூக்கிட்டு வந்தேன். யாரும் போய்யா, மனைவி கை காலில் விழுந்து வேன்ல கூட்டிட்டு வந்துட்டயா. என் மனைவி வெளியே உட்கார்ந்து இருக்கிறாயா, என் மனைவிட்ட கொஞ்சம் பேசுங்கயா. மனைவி உள்ளே வந்தாள். சகோதரியை பார்த்து கேட்டேன், சிஸ்டர் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன் பிரதர். உங்க முகமெல்லாம் பளிச்சுன்னு இல்லையே, ஒரு மாதிரி இருள் அடைஞ்சிருக்குதே என்ன? இந்த அம்மா சொன்னாங்க, பிரதர், ஐ வாண்ட் டாக்டர், ஐ நீட் டாக்டர். எனக்கு டாக்டர் வேணும். நேரடியாய் வருகிறேன். என் கணவன் எனக்கு வேண்டாம். ஐ வாண்ட் டாக்டர். எனக்கு டாக்டர் வேணும். தயவு செய்து என் கணவனையும் கணவன் வீட்டாரையும் அனுப்பி விடுங்கள், துரத்தி விடுங்கள். நான் சென்னைக்கு டாக்டரோடு போகிறேன். சரிம்மா, கொஞ்சம் பொறுமையா இருங்க. நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. கேளுங்க பிரதர், நான் பதில் சொல்லுகிறேன். உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள்? 19 வயதில் ஒரு மகன், 21 வயதில் மகள். நான் கேட்டேன், மகளுக்கு கல்யாணம் பண்ணணுமா? ஆமாம் பிரதர். பையனுக்கு நல்ல மாப்பிள்ளை வேணுமா? ஆமா. குடிகாரனா வேணுமா? வேண்டாம். ஒழுங்கினவனா வேணுமா? வேண்டாம். நல்ல பையனா வேணும். நான் அந்த சகோதரியை பார்த்து சொன்னேன், உன் பிள்ளை ஒரு விபச்சாரியாய் மாறப்போறாள். உன்னுடைய மகள் ஒரு பிராஸ்டிடியூட்டாய் மாறப்போகிறாள். கீழே கவிழ்ந்து உட்கார்ந்த அவள் எழும்பினாள். என்ன சொன்னீங்க? உன் மகள் விபச்சாரி. என்ன சொன்னீங்க? நீ யார்? நீயும் ஒரு விபச்சாரியே. கணவனை விட்டு இன்னொருவன் வேண்டும் என்று 2 பிள்ளைகளை பெற்ற தாய் சொல்லுகிறாய். நீ ஒரு பிராஸ்டிடியூட் தானே. என்ன சொன்னீங்க? உன் மகள் விபச்சாரியாய் மாறப்போகிறாள். கட்டுவாள் திருமணம், கைவிடுவாள் அந்த சகோதரனை, வேறு ஒருவனோடு ஓடி போவாள். தலையிலும் வயிற்றிலும் அடித்து அழுகிறாள். வெளியே இருக்கிற கணவன் எல்லாம் ஓடி வந்துட்டாங்க. அவள் சொல்லுகிறாள்,
சாபம் வேண்டாம். என் கணவன் எனக்கு போதும், என் பிள்ளைகள் எனக்கு போதும். ஐயா இந்தாங்க ஐயா இந்த தாலி, ஜெபம் பண்ணி கொடுங்கய்யா, என் புருஷன் மறுபடியும் கட்டட்டும். ஜெபம் பண்ணி கையிலே கொடுத்தேன். தாலியை கட்டினார்கள். இன்றைக்கு 2 பிள்ளைகளுக்கும் திருமணமாகி எங்கள் ஊழியத்தில் அவர்கள் இணையவில்லை. நாங்கள் நடத்துகிற எல்லா கூட்டத்திற்கும் தவறாமல் வருவார்கள். உன் குடும்பத்தில் நடந்துட்டு இருக்கிறத நான் இப்ப சொல்லிட்டு இருக்கிறேன். உன் பிள்ளைகளுக்குள் நடக்கிறத சொல்லிட்டு இருக்கிறேன். வந்து உட்கார்ந்த ஒரே புலம்பல் என் இருதயத்தில். சாத்தான் அநேகரை வஞ்சித்து தாறுமாறாய் எல்லாரையும் ஓட செய்துட்டு இருக்கிறான். இன்றைக்கு கர்த்தர் அருமையான தம்முடைய பிள்ளைகளுடைய சாபத்தை இன்று ராத்திரி பாவத்தையும் மன்னித்து கழுவி சுத்திகரித்து இன்றைக்கு ஒரு வல்லமையின் பீடமாய் கர்த்தர் உன்னை மாற்றப் போகிறார். 2வது இயேசு பேசினார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. 2வது பேசின வார்த்தை ரொம்ப ரொம்ப சூப்பர். ஏசாயா 26:3, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியினால் அவனை பூரண சமாதானத்தினால் காத்துக்கொள்வேன். ஹல்லேலூயா. எங்களுக்கு எல்லாம் இந்த வசனம் தெரியும் பாருங்க, மனப்பாடமா. அவங்க 2-3 பேர் கூடவே சொல்றாங்க. சமாதானம் இருக்கா சொல்லுங்க, சமாதானம் இருக்கா? கிரைஸ்ட் இஸ் த ஹெட் ஆஃப் திஸ் ஹவுஸ். அப்படின்னா என்ன? இயேசு வீட்டின் தலைவர். அங்க தலைவரா இருக்கிறாரா சொல்லுங்க? அங்க தலைவி தான் இருக்கிறா, அங்க தலைவலி தான் இருக்குது. நல்ல அருமையான ஒரு திருவிருந்த எங்க கொண்டு வச்சிருக்கிறாங்க தெரியுமா? டைனிங் டேபிளுக்கு பக்கத்துல. யாராவது டைனிங் டேபிள்ல சாப்பிட்டு இருக்கிறீங்களா? இல்ல. ஏன்? சமாதானம் இல்ல. புருஷ மனைவி பிள்ளைகள். எங்க வீட்டுல எல்லாம் 7 பேர். எங்க அம்மா அப்பாவுக்கு ஒரு அநாத பிள்ளை எடுத்து வளர்த்தணும் 8. எங்க அம்மா அப்பா 10 பேர். எங்க அம்மா சமைப்பாங்க 10 பேருக்கு. அப்படியே ரவுண்டு கட்டி உட்காந்து சாப்பிடுவோம். சாப்பிடும்போது அப்படியே பார்ப்போம். 1 கிலோ கறி எடுத்தாங்கன்னா எங்க அம்மா கறி வாங்கிட்டு வந்து அருவாமனையில் அறுப்பாங்க. 10 பேர்ல 40 துண்டு இருந்துச்சுன்னா ஒவ்வொருத்தருக்கும் 4 துண்டு. எங்க அப்பாவுக்கு மட்டும் 2 துண்டை மறைச்சு வச்சு 6ஆ போடுவாங்க. நாங்க எல்லாம் பார்த்துக்குவோம். எல்லா தட்டுலையும் சரியா இருக்கா? 4 துண்டு, ஓகே சரியா இருக்கு. கண்ணை மூடுவாங்க பாருங்க, பக்கத்து தட்டுல இருந்து 2 துண்டு எடுத்து வாயில போட்டுருவேன். அடுத்த பக்கத்துல இருக்கிற 2 துண்டு எடுத்து வாயில போட்டுருவேன். ஆமென். எங்கம்மா 2 துண்டை காணோம்? நான் சொன்ன தேவதூதன் வந்தான், அவனுக்கு 2 துண்டு வேணும்னு சொன்னா அவனே எடுத்துட்டு போயிட்டான். அதுக்குள்ள நம்ம 4 துண்டு உள்ள போயிடும். சிரிச்சு பேசி அப்பா என்ன ஜோக்கு, அப்பா ஒரு ஜோக் அடிக்க, அம்மா ஒரு ஜோக் அடிக்க, கொஞ்சம் சோறு போடுமான்னு சொல்ல. எங்க அம்மா சொல்லுவாங்க, எங்க அம்மா வந்து எங்க அப்பாவை அப்பான்னு தான் கூப்பிடுவாங்க. அப்பா இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்க, அப்பா இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்க. ஏப்பா இப்படி மெலிஞ்சு போயிட்டீங்க? அவரு குண்டாதான் இருக்காரு, தொந்தி இவ்வளவு நிலத்துக்கு இருக்குது. அவர் மெலிஞ்சு போயிட்டாராம். நம்மளை பார்த்து டோனா சாப்பிடுடா சாப்பிடுடா. எங்க அம்மா சொல்லி சொல்லி தவிக்கும். இன்னைக்கு யாராவது உங்க புருஷன் சோறு போட்டிருக்கிறாரா? மனைவி சோறு போட்டிருக்கிறாங்களா? டைனிங் டேபிள் உட்கார்ந்தோன்னே அத்தான் சாப்பிடுங்க, இந்தாங்க இன்னும் கொஞ்சம் போடுற சாப்பிடுங்க. இன்னைக்கு இல்ல சந்தோஷம் இல்ல வீட்டுல, தெரியுமா? அன்னைக்கெல்லாம் பிள்ளைகள்லாம் பாருங்க, அப்படியே அடிச்சுக்குவோம் பிடிச்சுக்குவோம், அங்க போவோம் இங்க போவோம், கில்லி விளையாடுவோம், குண்டு விளையாடுவோம், ஸ்கிப்பிங் ஆடுவோம், அதை பண்ணுவோம் இதை பண்ணுவோம். வீட்டுக்குள்ள வருவோம், அவ்வளவு சந்தோஷம். ஒருத்தர் மேல ஒருத்தர் படுத்து உருளுவோம், தூங்குவோம், அடிப்போம், மிதிப்போம், கடிப்போம், கிள்ளுவோம். இன்னைக்கு அப்பா ஒரு பக்கம், அம்மா ஒரு பக்கம், அண்ணன் ஒரு பக்கம், தங்கச்சி ஒரு பக்கம், அக்கா ஒரு பக்கம், கையில செல்போன். அதான் நான் போன வாரம் ஜெபம் பண்ண, ஆண்டவரே இந்த செல்போனை நீர் முற்றிலுமாய் இயக்காமல் போனால் நலமாயிருக்குமே என்று சொல்லி ஜெபித்தேன்.
ஆனா கட்டாயம் சொல்ற, வேர்ல்டுல 75,000 பேர் 75% சூசைட் பண்ணிடுவாங்க. அதிர்ச்சியில 20% பேர் மென்டல் ஆயிடுவாங்க. செல்போன் இல்லைனா. இன்றிலிருந்து ஏர்டெல், விஐ, ஐடியா, ஜியோ இயங்காமல் போகும். இன்டர்நெட் வராது, யாரும் போன் பண்ண முடியாது. பழையபடி டயல் போனில் போன் பண்ணுங்கள். ஒண்ணுமே எங்கல. அப்படியே ஷோப்பா. புருஷன் வேண்டாம், மனைவி வேண்டாம், பிள்ளைகள் வேண்டாம். வீட்டுக்குள்ள வரும்போதே செல்போன், வீட்டுக்கு வெளியே போகும்போது செல்போன். அது என்னதான் பேசுவாங்களோ தெரியாது, என்னதான் எஸ்எம்எஸ் பண்ணுவாங்களோ தெரியாது, என்னதான் வாட்ஸ்அப் பண்ணுவாங்களோ தெரியாது, என்னதான் எடிட் பண்ணுவாங்களோ தெரியாது. இப்ப வேற இன்சாட்னு ஒண்ணு வந்திருக்கு. அது எனக்கு 10 நாளைக்கு முன்னால தான் தெரியும். இன்சாட்னு ஒண்ணு வந்திருக்கு. அது எப்படி தெரியுமா? இப்ப நான் இங்க இருக்கும் போதே ஒரு அடி அடிச்சா எல்லாத்துக்கும் போயிடும், அழிஞ்சிடும். நான் எங்க இருக்கிறேங்கிறது வந்துருமாமா. இப்படி பாருங்க, என்னென்னமோ வந்திருக்குது. நமக்கு போன் அடிக்க தெரியும், பேச தெரியும், வாட்ஸ்அப்ல நோட்டீஸ் பார்க்க தெரியும், வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்ப தெரியும், அவ்வளவுதான். ரீல்ஸ்ங்கிற பிசாசு வந்துருச்சு. ஆமான்னு தலையாட்டுங்க. வீட்டுக்கு போனோன்னே அப்படியே கம்பளிக்குள்ள போந்து கண்ணெல்லாம் குருடாய் போவதாக இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா கண்ணு குருடா போகட்டும். யாரெல்லாம் யூடியூப் பார்க்கறாங்களோ, யாரெல்லாம் கண்டதை பார்க்கறாங்களோ, யாரெல்லாம் ரீல்ஸ் பார்க்கறாங்களோ, விரலும் உடையட்டும், கண்ணும் பழுதடையட்டும். தெரியாம போட்டேன். எத்தனை தாய் தெரியுமா அழுதுட்டு இருக்கிறாங்க உங்களுக்கு தெரியாது வாலிப பிள்ளைகளே? எத்தனை தகப்பன்மார் அழுதுட்டு இருக்கிறாங்க தெரியுமா? உங்க முகத்தை பார்க்கும்போது அழுகாம, ஒரு புள்ள செல்போன் வாங்கி கொடுத்தா தான் ரூமை விட்டே வெளியே வர வேண்டிச்சான். பார்த்துக்கோங்க எப்படின்னு. ஒரு அம்மா வந்து சொல்றாங்க, பிளஸ் அவுட்ல கரும நாத்தத்துல 1 மணி நேரம் பேசிட்டு வெளியே வரலாம். 1 மணி நேரம் பிளஸ் அவுட்ல, ரெஸ்ட் ரூம்ல, டாய்லெட்ல என்ன பேசுவாள தெரியாது. அவங்க அம்மா சொல்றாங்க, பிரதர் உள்ள போய் 1 மணி நேரம் கழிச்சு வரா பிரதர். தேவ பிள்ளையே, யாருக்கு சமாதானம் இல்லை தெரியுமா? ஏசாயா 48:22 துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ துன்மார்க்கனா? சமாதானம் இல்லை. நீ தேவனுக்கு பயப்படாதவனா? சமாதானம் இல்லை. ஜெபிக்காத தேவனுடைய பிள்ளையா? சமாதானம் இல்லை. கொலோசியர் 1:20 அவர் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி கிரியேட் பண்றாரு. அந்த ரத்தம் கிரியேட் பண்ணுகிறது. ஏன்? ஏசாயா 9:6 சமாதான பிரபு. ஹல்லேலூயா. உன்னதத்திலே தேவனுக்கு மகிமை, பூமியிலே சமாதானம், மனுஷர் பேரில் பிரியம். சமாதானம் இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு 3வது காரியத்தை உங்களுக்கு சொல்லிட்டு ஜெபிக்க பாருங்க. பிலிப்பியர் 4:6-7 நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேல தேவ சமாதானம் உன் இருதயத்தை. யாரு சமாதானமா இருப்பாங்க? கவலைப்படாதவங்க. அல்லேலூயா. யாரெல்லாம் இப்படி உட்கார்ந்து இருக்கிறீங்களோ உங்களுக்கு கவலை இருக்குன்னு அர்த்தம். யாரெல்லாம் இப்படி உட்கார்ந்து இருக்கிறீங்களோ ரொம்ப கவலை இருக்குன்னு அர்த்தம். யாரெல்லாம் என்னைய பார்த்துட்டு வேற எங்கேயோ சுழன்றுட்டு இருக்குதோ கவலை இருக்குதுன்னு அர்த்தம். கவலைப்படுகிறதுனால் எவன் தன் சரீரத்தின் ஒரு முழத்தை கூட்டுவான்? மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுகிறாய். தேவையானது ஒன்றே, என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை பெற்றுக்கொள். நான் உன்னை விசாரிக்கிறவர், உன் கவலை எல்லாம் என்மேல் வைத்துவிடு. நான் உன்னை விசாரிக்கிறவர்.
ஹல்லேலூயா. ஆண்டவரே, கவலை எடுங்க, கலக்கத்தை எடுங்க, எடுங்க ஆண்டவரே, எடுங்க. எங்க அப்பா அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில சூப்பரண்டா வேலை செஞ்சுட்டே ஊழியத்துக்கு வந்தார். அப்ப எங்க அப்பா சபையில பிரசங்கம் பண்ணும்போது ஒரு சம்பவம் சொன்னார். எங்க அப்பாவுக்கு ஆப்போசிட்ல ஒரு ஸ்டெனோகிராஃபர், அப்பெல்லாம் கம்ப்யூட்டர் கிடையாது, டைப், தட்டெழுத்து, சுருக்கெழுத்து, அதுதான். அது டைப் இப்ப நம்ம கீபோர்டில் இருக்கிற மாதிரியே இருக்கும், அடிக்கணும், ரிப்பன் போயிட்டே இருக்கும், அங்க வந்துட்டே இருக்கும். அப்போ எங்க அப்பாவை ஆபீஸ்ல இருக்கிறவங்க எல்லாம் ஃபாதர்னு கூப்பிடுவாங்களாம். உடனே முன்னால பார்த்தாரு இந்த ஸ்டெனோகிராஃபர் சிஸ்டர், என்னமோ பறிபோன மாதிரி மூஞ்சியெல்லாம் ஒரு மாதிரி ஆகி உட்கார்ந்துருந்தாங்க. எங்க அப்பா அந்த சிஸ்டருக்கு ஆப்போசிட்ல போய் சேர் போட்டுட்டு, என்னம்மா என்னாச்சு, நேத்தெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியோடு இருந்தியே, இன்னைக்கு ஏமா ரொம்ப சேடா வந்திருக்கிற? அப்ப அந்த சிஸ்டர் சொன்னாங்களா, பிரதர், ஐயா ஃபாதர், எனக்கு ஒரு பொம்பளை புள்ள இருக்கிறா, அந்த பொம்பளை பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு யோசிக்கிறையா, யோசிச்சா குடலெல்லாம் நடுங்குதியா. ஒரு குடிகாரன் கிடைச்சா என்ன ஆயிரும், அடிக்கிறவன் கிடைச்சா என்ன ஆயிரும், என் புள்ள அவ்வளவுதாயா, போத்தி போத்தி வளர்த்துவையா என் பிள்ளைய, எவனோ கையில உப்பு கொடுத்து அவன் என் பிள்ளைய அடிக்க கூடாதுயா. ஃபாதர், நினைச்ச கொலையே நடுங்குது. எங்க அப்பா பார்த்தாராம், என்னடா இவ சின்ன பிள்ளையா இருக்கிறா, இந்த சின்ன பிள்ளையா இருக்கிறவ இவளுக்கு பெரிய பிள்ளையா அப்படின்னு எங்க அப்பா அந்த பிள்ளை சிஸ்டர் பார்த்து கேட்டாங்களா, ஏமா உன் பிள்ளைக்கு வயசு என்னன்னு கேட்டாராம். அந்த பிள்ளை சொல்லிச்சான், பிறந்து 6 மாசம் தான் ஆச்சுங்க. பிறந்து எவ்வளவு நாள் ஆச்சு, எவ்வளவு நாள் ஆச்சு, இன்னும் 18 வருஷம் இருக்குது. எங்க அப்பா அப்படியே நொந்து போய் வேலையை பாருமா அப்படி நேரம் போயிட்டாராம். 6 மாசம் ஆன பொன் பிள்ளைக்கு 19 வயசுல கவலைப்படுற கவலை எப்ப வருது தாய்மார்களுக்கு? ஆனா உங்களுக்கு எல்லாம் எப்படிதான் ஆண்டவர் தலையை வச்சிருக்கான்னு தெரியல. வாட்டர் டேங்கே உங்க தலை மேலதான் இருக்குது. எங்க வீட்டுல எங்க அப்பா ரொம்ப வச்சிருந்தாரு, ஆமா வச்சிருந்தாரு, அடி பின்னி எடுத்தாரு. எங்க வீட்டுல சோறு போட்டாங்க, ஒரு நேரம் சோத்துக்கே லாக்கி இல்லாம இருந்த நீ, எங்க வீட்டுல எங்க அப்பா மடியில உட்கார வச்சு ஆரீரோ ஆரீரோ ஆரீராரோ தூங்கு தூங்கு. இங்க வந்திருக்கிற ஒருத்தர் அழுக கூடாது. இங்க வந்திருக்கு குழந்தை தானே கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாஸ்டர் அழுதுட்டு இருந்தாரு. எதிரிங்க பாஸ்டர் வொர்ஷிப் நடத்தும் போது பயங்கரமா அழுதுட்டு இருந்தார். அழுதிங்களா பாஸ்டர்? கர்த்தர் அவர் கண்ணீரை துடைப்பார். எதுக்கு அழுதான்னு தெரியாது, ஆனா கண்ணீரை துடைப்பார். ஹல்லேலூயா. உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வச்சிருங்க. இப்பவே நிறைய பேருக்கு கண் கலங்கி இருக்குது. ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை விசாரிக்கிறவர், நான் உன்னை நினைத்திருக்கிறவர், உன் கவலையை மேல வச்சிரு, நான் சுமக்கிற சிலுவையை சுமந்த எனக்கு உன்னுடைய கவலையை சுமக்கிறது எளிது. நுகம் மெதுவா இருக்கு, சும லெகுவா இருக்கு, தூக்கி வை. இந்த வருஷம் பாருங்க, பிளஸ் வாகமன். இத்தனை வருஷம் அப்படி நடந்துச்சான்னு தெரியாது எனக்கு, நான் கேட்கல. பிளஸ் வாகமன், அதை பார்த்தவர்களுக்கு ஆசீர்வாதம், நோட்டீஸை படிச்சவர்களுக்கு ஆசீர்வாதம், ஆட்டோ அனௌன்ஸ்மெண்ட்ல கேட்டவங்களுக்கு ஆசீர்வாதம், பேனர் வச்சிருக்கிறாங்க அங்கேயும் ஆசீர்வாதம், உள்ள வந்தவர்களுக்கும் ஆசீர்வாதம், ஊழியர் கூட்டத்துக்கு வந்தவங்களுக்கு ஆசீர்வாதம், குடும்ப ஜெபத்திற்கு வந்தவர்களுக்கும் ஆசீர்வாதம், நாளை விடுதலையின் பிரேயருக்கு வரப்போறவர்களுக்கும் ஆசீர்வாதம். தேவ மனுஷனும் மனுஷியும் மகனும் மகனும் சந்தோஷப்பட போகிறார்கள். பிளஸ் வாகமன் 25, அது 26வது வருஷம் நடந்திருக்கிறது. யாரு கவலைப்படக்கூடாது, சரியா? சந்தோஷமா இருக்கணும். ஆமென். கஞ்சியோ கூழோ சந்தோஷமா குடிக்கணும். அப்படியெல்லாம் இல்லை.
அருமையான சகோதரன் கேட்டார், யாருக்கெல்லாம் சாப்பாடு இல்லை கையை தூக்காமீங்கன்னு கேட்டார். எல்லாருக்கும் சாப்பாடு கிடைக்குதான்னு கேட்டார். எல்லாரும் கையை தூக்குனீங்க, ஆமேன்னு சொன்னீங்க. உங்களை ஆண்டவர் கவலைப்படாமல் இன்றைக்கு வைக்க போறார். அந்த பிசாசு ஓட போறான், பிசாசு ஓட போறான். கடைசியாய் பாஸ்டர் ஒரு வசனம் சொன்னார், சகரியா 4:6, பலத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலேயே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு பலத்த காற்று அடிக்கிற இடி முழக்கம் போல சடுதியாய் இப்பொழுது ஒரு மேகம் உனக்கு முன்பாக வரப்போகிறது. ஜீசஸ், ஜீசஸ் உன்னை தூக்கி வீச போகிறது, உன்னை தூக்கி வீச போகிறது. செருபாபேலே, உயர்ந்த பர்வதமே, நீ எம்மாத்திரம் தேவனுடைய வல்லமைக்கு முன்பாக சமபூமி ஆவாய். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உன் படிப்பினால் அல்ல, உன் பதவியினால் அல்ல, நீ வைச்சிருக்கிற சொத்தினால் அல்ல, உனக்கு பிறந்திருக்கிற பிள்ளைகளினால் அல்ல. Spirit of God in the third day beginningலே மூவ் ஆக ஆரம்பிச்சிட்டார். என்னால ரூம்ல உட்கார முடியல, எந்திரிச்சு உடனே அயன் பண்ணிட்டு கிளம்புறேன். மேல ஐயாவும் இன்னொருத்தர் தான் உட்கார்ந்து இருந்தாங்க. வேகமா வந்து, அப்பா அவ்வளவு கர்த்தருடைய வல்லமை நேற்று என்னால கிரகிக்க முடியல. தாசன் உலர்ந்த எலும்புகளை சொல்லும் பொழுது, எலும்பே அற்புதத்தை செய்ய எலும்புகளுக்குள் வல்லமை இறங்கினது உண்மை. தாடை எலும்பை எடுத்து பிரேதத்தின் மேல் வைத்த உடனே பிரேதம் எழும்பினது. இன்றைக்கு ஆண்டவர் உயிருள்ள உன் சரீரத்தில் ஒரு வல்லமை அனுப்ப போகிறார். ஒரு பெற்றுக்கொண்டிருக்கலாம், இழந்திருக்கிறீங்க. நிறைய பேர் அபிஷேகம் வந்தது, இழந்திருக்கிறீங்க. பற்பல பாசம் வந்தது, இழந்திருக்கிறீங்க. நேற்று கூக்குரலிட்டார் எலிசா என்பவர்கள், ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்த வாலிப பிள்ளைகளை வாங்கன்னு. அவங்களை எல்லாம் கர்த்தர் எனக்கு காமிச்சிருக்கிறார். இன்னைக்கு அந்த அபிஷேகத்தில் நிரம்பல உங்களை இன்னைக்கு நைட்டு பூரா இங்க உட்கார வச்சு அபிஷேகத்தில் நிரப்பிட்டு தான் மற்ற வேலை. அவர் அவ்வளவு தூரம் ஆவியில நிரப்பப்பட்டு சொல்றார், வா வா வா. வயதானவர்கள் கை தூக்குறாங்க, வாலிப பிள்ளைகள் பின்தங்கி போயிருக்கிறீங்க. வெக்கமா? எப்படி இயேசுனுடைய சமூகத்திற்கு முன்பாக வெண்ணங்கி தரித்து கொண்டு நிற்பாய்? அல்லேலூயா பாட்டு எப்ப பாடுவ? 1985 வருஷம் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். 1986 வருஷம் ஏப்ரல் 22 மரண தருவாயில் என்னை ஊழியத்திற்கு ஒப்பு கொடுத்தேன். 4 வருஷம் ஊழியமே இல்லை. என் தகப்பனார் ஒவ்வொரு பைபிள் காலேஜா ஏறினார். உங்க பையன் 9வது ஃபெயில், அவனை பைபிள் காலேஜில் சேர்க்க முடியாது. எங்க அப்பா இருந்த ஸ்தாபனம் பெரிய ஸ்தாபனம், அதில் மண்டல குருவாக இருந்தார். அந்த ஸ்தாபனத்தின் பைபிள் காலேஜிலையும் போய் சேர்க்க வேண்டும் என்று விரும்பினார். சேர்க்கல. எங்க அப்பா சொன்னார், டே ஊழியத்துக்கு வரேன் ஊழியத்துக்கு வரேன், வந்துட்டியே, உனக்கு பைபிளை பத்தி என்னடா தெரியும்? பைபிளை பத்தி உனக்கு என்ன தெரியும்? ஆதியாகமம் யார் எழுதினாங்கன்னு தெரியுமா? வெளிப்படுத்தின விசேஷம் எங்க யாரால் வடிவமைக்கப்பட்டதுன்னு தெரியுமா? எப்பரா ஊழியம் செய்ய போறேன்? இதே நேசப்பா எனக்கு சொன்னார். 35 நாட்கள் உபவாசம் இருந்து ஜெபிக்க என்னை தூண்டினார். இன்றைக்கு காருண்யா இருக்கிறது, அன்றைக்கு காருண்யா இல்லை. காருண்யாவுக்கு அந்த பக்கம் எலிடா கார்டன்,
பாஸ்டர் பி.கே. பால் பாஸ்டரிடம் சென்று, ஐயா நான் ஜெபிக்க போறேன், அங்க ஏதாவது ஒரு ரூம் ஒதுக்கி கொடுக்க முடியுமா? ஒரு கொட்டரை, ஓலை போட்ட கொட்டரையில எனக்கு ரூம் ஒதுக்கி கொடுத்தார். முழங்கால் படியிட்டு 33 நாளைக்குள்ள இந்த முழு பைபிளை வாசித்து முடித்தேன். 33 days. முழங்கால துணி கிடையாது. இந்த பேண்ட் அப்படியே தூக்கிட்டு இந்த முழங்கால முள் பூண்டுகளுக்கு நடுவே காட்டுல முழங்கால் படியிட்டு வசனத்தை வாசிச்சேன். ஆண்டவரே, எனக்கு பிரசங்கம் பண்ண தெரியாது, எனக்கு பாட்டு பாட தெரியாது, 4 பேத்துக்கு முன்னால சிரிக்க தெரியாது. ஏதாவது ஒரு பிரேதம் வந்துருச்சுன்னா ஓடி போய் எங்க அக்கா மடியில படுத்துருவேன். ராத்திரி ஒரு 7 மணி இருக்கும். இங்கே உட்கார்ந்துருந்த அந்த காட்டுல, எலிடா கார்டன் காட்டுல, என்னையும் அறியாமல் முழங்கால் படியிட்டேன். என்னென்ன கிஃப்ட் இருக்குதுன்னு எனக்கு தெரியாது. 1986 வருஷம். என்ன வரங்கள் இருக்குதுன்னு தெரியாது. முழங்கால் போட்டதான் தெரியும். எங்க தெரிச்சு என்னை தூக்கி போட்டாரோ என்ன ஒண்ணுமே தெரியாது. அடுத்த நாள் காலையில் எழும்புற, மலைவாசிகள் எல்லாம் சூழ்ந்து நின்றுட்டு இருக்கிறாங்க. ஏப்பா என்னப்பா பண்ற? நான் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். யானை வந்துச்சுப்பா, கரடி வந்துச்சுப்பா, முள்ளமண்ணி வந்துச்சுப்பா, எல்லாத்தையும் துரத்தி விட்டோம். கத்தரன் எழுந்திருக்கவே இல்லை. சொன்னேன், ஆண்டவருடைய வல்லமை மேல வந்துச்சுங்க. 8 மணிக்கு வந்துச்சு, காலையில் 6 மணிக்கு தான் அந்த வல்லமை என்னை விட்டது. இயேசு சொன்னார், போ ஊழியத்துக்கு. இயேசு சொன்னார், போ ஊழியத்துக்கு. 86வது வருஷம், 4 வருஷம் காத்திருந்து ஊழியத்துக்கு வந்தேன். 89வது வருஷம் இயேசு அழைக்கிறார் ட்ரைனிங் கேம்புக்கு. சும்மா போடுவோம், கிடைச்சா சும்மா போய் உட்காந்து டிஜிஎஸ் அங்கிள் சொல்றதை கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ளிகேஷன் போட்டேன். அப்பெல்லாம் ஜெபம் பண்ணி தான் செலெக்ஷன் பண்ணுவார். நான் செலெக்ஷன் ஆயிட்டேன். எனக்கு பின்னால் நேராக உட்கார்ந்துருக்கிறவரும் நானும் ஒரே அணி தான். நிறைய பேர், அதில் பிரகாசித்தவர்கள் நாங்கள் 2 பேர் தான். 580 பேர்ல உள்ள போனோம். ஒவ்வொரு நாளும் செல்வராஜ் அவர்கள் நடத்துவார்கள். ஒவ்வொரு வல்லமை, பர்சனல் எவாஞ்சலிசம், தனித்தால் ஊழியம், பரிசுத்தாவின் வல்லமை, அக்னி, நவமான பாஷை, பற்பல பாஷை, ஆனந்த தைலம், மகிமை, வியாக்கியான வரம், அற்புதங்களை செய்யும் வரம், அறிவை உணர்த்தும் வசனம், சொல்லி 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 டிஜிஎஸ் ஐயாவும் செல்வராஜ் பிரதரும் நிரப்புவாங்க. நிரம்பினே கர்த்தர் என்னை ஊழியக்காரனாய் அங்கீகரித்தார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அந்த அபிஷேகம் தான் இன்னைக்கு வரைக்கும் ஓடிட்டு இருக்குது. பணம் ஓடாது, செழிப்பு ஓடாது, வீடு ஓடாது, நகை ஓடாது, வாகனம் ஓடாது. அபிஷேகம் சகலத்தையும் முறிக்கும். இங்கேயே ஆவியில நிரம்ப போற, உன் வீட்டு கட்டு உடைய போகுது. இங்கே ஆவியில நிரம்ப போற, சாப கட்டு உடைய போகுது. இங்கே ஆவியில நிரம்ப போற, உன் மகன் ஓடி வருவான். உன் மகன் ஓடி வருவான். ஒரு சம்பவத்தை மாத்திரம் சொல்லி முடிக்கிறேன். கோயம்புத்தூரில் ஒரு அழகான கம்பெனியில் வேலை செய்து கொண்டிருந்த ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப், ஒரே ஒரு பிள்ளை. கடன் வாங்க ஆரம்பித்தார். தேசத்துல செழிப்பா இருக்கும்படியாய் வாங்கி வாங்கி கடன் கட்ட முடியல, ஓடிவிட்டார். மனைவியும் மகளையும் விட்டு ஓடி போயிட்டார். மகள் வாலிப பிள்ளையானா, அப்பா எங்க அம்மா தெரியாது.
அப்பா இங்க தெரியாது. கோயம்புத்தூரில் சாம் ஜபதுரை அண்ணனை வைத்து ஒரு பெரிய கூட்டம் நடத்தினேன். அந்த கூட்டத்திற்கு அந்த தாயும் மகளும் ஸ்டேஜுக்கு வந்தார்கள். உடனே அண்ணன் சொன்னார், இங்க ஒருத்தர் நிக்கிறார் பாருங்க, டொனால்ட் ஆபிரகாம், அவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ண இயேசு சொன்னார், ஒரு வல்லமை இன்றையிலிருந்து உன் குடும்பத்தில் வரப்போகிறது, உன் மேலும் உன் மகளின் மேலும். அந்த வல்லமை உன் புருஷன் இருக்கிற இடத்திற்கு போக போகிறது. உன் புருஷனை இழுத்துட்டு வரப்போகுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சந்தோஷமா அந்த மைதானத்தை விட்டு போனாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு தனி ஜபத்துக்கு வந்தாங்க. பிரதர், இன்னைக்கு வரைக்கும் என் புருஷன் வரல. நான் விசுவாசத்தோடு தான் இருக்கிறேன். நீங்க அதிகாலை இருட்டோட வந்து கதவை தட்டுவார்கள் என்று சொன்னீர்கள் அல்லவா, வரல. என் சபை போதகர் சொன்னார், நீ டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணிரு. ஏதோ ஒரு விலாசத்தை போட்டு 3 நோட்டீஸ் அனுப்பு, எக்ஸ் பார்ட்டி வரும், உனக்கு டைவர்ஸ் தானாக கொடுத்து விடுவார்கள், நீ மறு திருமணம் செய்து கொள்ளலாம். அவங்க சொன்னாங்க, பிரதர் நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டேன், நாளைக்கு தான் வாய்தா டேட், நாளைக்கு நான் கோர்ட்டுக்கு போறேன். நீங்க சொன்ன ப்ராஃபஸி பொய்ன்றத சொல்லிட்டு போறதுக்காக வந்திருக்கேன். இப்படிப்பட்ட ஊழியத்தை எல்லாம் செய்யாதீங்க. நீங்க அன்றைக்கே சொல்லி இருந்தால் நான் அன்றைக்கே திருமணம் செய்திருப்பேன், இன்றைக்கு வாழ்ந்திருப்பேன். என்னை வாழ விடாம பண்ணிட்டீங்க. ஒண்ணுமே பேசல, போயிட்டாங்க. காலைல 10 மணிக்கு கோர்ட்டுக்கு போகணும். நைட்டெல்லாம் உட்காந்து அப்படியே ஒரு சேர்லையே தூங்கிட்டாங்க. காலையில் 4:30 மணிக்கு காலிங் பெல் அடிக்குது. 4:30 மணிக்கு காலிங் பெல் அடிக்குது. யார் அடிக்கிறாங்க? அடிச்சு திறந்து பார்த்தா புருஷன் நிற்கிறாரு. கையை தட்ட மாட்டீங்களா? கையை தட்ட மாட்டீங்களா? கையை தட்ட மாட்டீங்களா? ஆன்லைன்ல பார்த்துட்டு இருப்பார். இப்ப ஊழியக்காரனா மாறிட்டார். நேத்து கூட பேசினார். அப்படியே கையை பிடிச்சிட்டு பல்லு வளர்க்காம ஒன்றும் பண்ணாம நேர வீட்டுக்கு கூட்டு வந்து சாஷ்டாங்கமாய் விழுந்தார்கள். நான் மட்டும் இன்றைக்கு கோர்ட்டுக்கு போயிருந்தால் என் நிலைமை என்ன இருக்கும்? எங்களை ஆண்டவர் வாழ வைக்கிறார். நான் சொன்னேன், நீங்க ராத்திரி போயிட்டீங்க, என் ஆண்டவர் தூதனுக்கு கட்டளையிட்டாரு, ஒரு டைனமிக் பவர், தண்டர் பவர், குடு 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 வேகமா போய் உங்க புருஷனை அந்த வல்லமை இழுத்துட்டு வந்துடுச்சு. காந்த சக்தியை விட பில்லியன் கணக்கு சக்தி வாய்ந்தது என் ஆண்டவருடைய வல்லமை. டுடே அந்த வல்லமை உன் நுகத்தை முறிக்கும். அந்த வல்லமை உன்னுடைய குடும்பத்தின் கட்டுகளை அவிழ்க்கும். அந்த வல்லமை இன்றைக்கு இந்த ராத்திரி வேளையில கடைசியாய் சொல்லுகிறேன், உன்னை ஆசீர்வதிக்கும், உன்னை ஆசீர்வதிக்கும், உன்னை ஆசீர்வதிக்கும். எந்த மனுஷனும் உன்னை ஆசீர்வதிக்க வேண்டாம். ஜீசஸ் வித் யூ.